அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய கொய்யா இலையினுடைய டீ. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ சர்க்கரை நோயையும் அதனால் வரக்கூடிய பக்க விளைவுகளையும் தடுக்கக்கூடிய இந்த கொய்யா டீயை பற்றி தான் பார்க்குறோம். ஏன் சர்க்கரை நோயாளிகள் 6 மாதத்திற்கு ஒரு தடவை கண்டிப்பாக முழு பரிசோதனை பண்ணிக்கணும், முழு உடல் பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் தெரியுங்களா? சர்க்கரையினுடைய அளவு கூடும் பொழுதும் அதனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய மாத்திரைகள் நமக்கு சைடு எஃபெக்ட்னு தெரிஞ்சாலும் அதை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இரத்த சர்க்கரையோடைய அளவு கட்டுப்பாட்டுக்கு வராத பட்சத்தில் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது நம்ம இருதயம் சார்ந்த பிரச்சனை, மூளை சார்ந்த பிரச்சனை, நம்ம இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, கை கால் நரம்பு, கண் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் சர்க்கரை நோயோடைய பக்க விளைவுகளாக. இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறதா இந்த கொய்யா இலையினுடைய டீ. எப்படி இது குறைக்குது? ஒன்று, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இதில் துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால சர்க்கரையோடைய அளவு கண்டிப்பாக கட்டுப்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறது. எப்படி கட்டுப்படுத்துது தெரியுங்களா? நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கிரகிக்கக்கூடிய வேகம் அப்படிங்கிறது நம்ம கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த உணவினுடைய கிளைசெமிக் இண்டெக்ஸை குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த கொய்யா இலையினுடைய டீ. அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இன்சுலின் உறிஞ்சப்படக்கூடிய வேகம், இன்சுலின் சென்சிட்டிவிட்டி, இன்சுலினுடைய வேலையை துரிதப்படுத்தக்கூடிய தன்மை இந்த கொய்யா இலையினுடைய டீக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நிறைய ஃபைட்டோகெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையதாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளை தடுக்கக்கூடியதாக இருக்கு. எப்படி தடுக்குது? இதில் இருக்கக்கூடிய முக்கியமான உயிர்ச்சத்து பொருட்கள், உயிர்வேதியியல் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிர்சிட்டின், குவாசிட்டின், கேம்ஃபிஃபெரால், இந்த மாதிரியான சத்து பொருட்கள்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுது தெரியுங்களா? இன்சுலினுடைய வேகத்தை துரிதப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இதனோட ஆக்சிஜனேற்ற தன்மை பார்த்தீங்கன்னா இரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைக்கக்கூடியதாகவும் அதனுடைய பக்க விளைவுகளை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கு. எப்படி குறைக்குது தெரியுங்களா? நம்ம ரத்தத்தில் சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கக்கூடிய ஒரு நொதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம் தான், நொதி தான். இந்த நொதியினுடைய வேலையை குறைச்சி அதை வேலை செய்ய விடாமல் பண்ணக்கூடிய தன்மை இந்த குவாசிட்டின், மிர்சிட்டின், கேம்ஃபிஃபெரால் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்வேதியியல் பொருட்களுக்கு இருக்கு. இப்படி தான் அது இரத்த சர்க்கரையோடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கு. அடுத்தது ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரைடெர்பினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒலியனாலிக் ஆசிட் இந்த கொய்யா இலை கஷாயத்தில் நமக்கு கிடைக்குது. அப்படி அதை எடுத்துக்கும் பொழுது நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு குறிப்பாக டைப் 2 வகையை சார்ந்த, 2ஆம் வகையை சார்ந்த இன்சுலின் நல்லா சுரக்குது, ஆனால் கிரகிச்சிக்கக்கூடிய தன்மை இல்லை, நம்ம உடல் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். அதை குறிக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த ஒலியோனாலிக் ஆசிட். இது நமக்கு கொய்யா இலையிலிருந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம திரிபலா சூரணம் சர்க்கரையோடைய அளவு குறைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம் தெரியுங்களா? அதில் இருக்கக்கூடிய டானின் அப்படிங்கிற சத்து பொருள். ஸோ அது ஒரு ஃபீனாலிக் காம்பவுண்டு. ஸோ இந்த டானின்ஸ் கொய்யா இலையில் அதிகமாக இருக்குது. இதுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி, அதாவது நோய் தொற்று கிருமிகள் நம்மளை ஈஸியாக அணுகாமல் இருக்கிறத தடுக்கக்கூடியதாகவும் குடல் பகுதிகளில் வீக்கங்களை தடுக்கக்கூடியதாகவும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தன்மை உடையதாகவும் இருக்குது. அப்போது கொய்யா இலை கஷாயம் நம்ம எடுக்கும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அப்படிங்கிறதான். ஈஸியாக எந்த நோயும் வந்துடும். குறிப்பாக யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் தடுக்கக்கூடிய தன்மை இந்த டானின் சத்து நிறைந்த கொய்யா இலைக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற சத்துப்பொருள். ஸோ கரோட்டினாய்டு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீட்டா செல் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையத்தினுடைய செல்களை வந்து நல்லபடியாக வேலை செய்கிறதுக்கும் புதுப்பிக்கிறதுக்கும் இன்சுலின் நல்லபடியாக சுரக்கிறதுக்கும் அது உடலை முழுமையாக கிரகிச்சிக்கிறதுக்கும் தேவையான வேலைகள், அதாவது கணையத்தினுடைய வேலைகளை துரிதப்படுத்தக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த கரோட்டினாய்ட்ஸ் நிறைந்த இந்த கொய்யா இலை கஷாயமாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு உயிர்வேதியியல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாப்போனின்ஸ் அப்படிங்கிற வகையை சார்ந்த கோவினோசைட்ஸ் அப்படிங்கிற உயிர்வேதியியல் பொருள் தான். இந்த கோவினோசைட்ஸ் தான் இந்த கொய்யா இலையினுடைய துணை செய்கைகளுக்கும் காரணமாக இருக்கு. குறிப்பாக வந்து கை கால் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, நியூரோபதிக் சிம்டம்ஸ், கண் நரம்புகளில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தோலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, தோல் நோய்கள் சர்க்கரை நோயாளிகள் ஈஸியாக வரும். குறிப்பாக இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, சேத்து புண்ணு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள், கல்லீரலில் ஏற்படக்கூடிய கழிவுகளை வந்து நீக்கக்கூடிய தன்மை, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை, சர்க்கரை நோயினுடைய அத்தனை பக்க விளைவுகளையும் தடுக்கக்கூடியதாக, இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அடைப்புகள் முதற்கொண்டு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கிறது இந்த கோவினோசைட்ஸ் அப்படிங்கிற சாப்பனின் அப்படிங்கிற வகையை சார்ந்த உயிர்வேதியியல் பொருள் தான். ஸோ அப்படிப்பட்ட இந்த கொய்யா இலை டீயை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கொழுந்து இலைகளாக கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. ஒரு 6லிருந்து 10 இலைகள் வீதம் எடுத்து 200 ml தண்ணி போட்டு ஒரு 10 நிமிடம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மூடி வச்சிடணும். ஒரு 10 to 20 minutes அந்த இலையில் இருக்கக்கூடிய சத்து பொருள்லாம் அந்த தண்ணியில் இறங்கின பிறகு வடிகட்டி அதை பருகிடணும். இதை வந்து நம்ம வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நான் சொன்ன அத்துணை பயன்கள், கொய்யா இலை வந்து சர்க்கரை நோயை குறைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு நமக்கு மருந்து மாத்திரைகள் கூட இருக்கு. ஆனால் சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளை தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மருந்து மாத்திரைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குவெஸ்டின் மார்க் தான். ஆனால் அந்த பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது நம்ம சித்த மருத்துவத்தின் சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த கொய்யா இலை தான். ஸோ இந்த கொய்யா இலை வந்து சப்போஸ் எங்கள் வீட்டில் இல்லை டாக்டர், நாங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸ் எங்களுக்கு கிடைக்காதுன்னா நீங்கள் பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். 5லேருந்து 10 கிராம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி இதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். ஸோ கண்டிப்பாக கொய்யா இலை கஷாயம் அப்படிங்கிறது, டீ அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.